பார்க்கல மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? நாங்கள் 4 பேர் நல்லா வாசிக்கிறோமா? சூப்பரா வாசிக்கிறோம். ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, சும்மா வந்து நிற்கும். நாங்கள் 4 பேரும் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரம் அடிப்பீங்களா? அப்படி ஒரு மாத்திரை வரவே இல்லை இது வரைக்கும். வாசிக்கிற சொல்றேன். அப்படியா? விடிய வைக்கணும்னு. இன்னைக்கு பாருங்க அப்படி இல்லை. அந்த முனியா கொடுத்தது அங்கே அப்படி இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறியா? இது இப்போ அங்கங்கே தான் இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் சென்று பாரு, எடுத்து பேக்கில் வச்சுக்கிடுவேன். உன் பேக்கை கிளிக்காம விட மாட்டேன். பேக்கை கிளிப்பியா? பேக்கில் வைப்பியா? அவனாடா நீ. உங்களை பார்த்தா ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்குன்னு? தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியல, அது கூட சரி. அதே தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இன்னமும் ஒழுங்கா ஒரு துணிமணி போட தெரியல. எந்த பிள்ளையாச்சும் பாவடை தாவணி கட்டுதா? பாவடை தாவணி இப்போ காணா போச்சு. ஓஹோ, சுடி மீடி அப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்படி ஆச்சரியம் பாருங்க, நெத்தி நிறைய குங்குமம், அழகா சேலை கட்டியிருக்கிய, கொண்டை போட்டிருக்கிய. அது என்ன பூவை கொண்டு போய் கொண்டையில் வச்சிருக்கிய? அப்புறம் பூவை கொண்டையில் வைக்காம? இல்லை நல்லா இருக்கு. இவ்வளோ அழகா வந்திருக்கிய. ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எப்படி இப்படி தமிழில் பேசுறிய, தமிழில் பாட்டு பாடுறிய, தமிழச்சி மாதிரி சேலை கட்டியிருக்கிய? வெளிநாடா? யாரு நீங்க? லூசு, நான் லோக்கல் தான். லோக்கல்லாம் இல்லை, பொய் சொல்லக்கூடாது. சத்தியமா நான் சாமி வாசலில் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. எந்த நாடு? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் டூர் வந்திருக்கீங்களா? சுத்தி பார்க்க போறீங்களா? எப்ப போறீங்க? எனக்கு பேச விடுறா. நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்காரப்பில்ல. பொய் சொல்லாதீங்க, மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்லை. ஆமா, நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்றிய? பிய திங்கிறேன். வேணுமா? டிஃபன் பாக்ஸில் கூட தரவா? ஸ்பூன் போட்டு சப்பு சாப்பிட்றியா? உரக்கட்டே பாரு, எல்லாரும் தின்னு தொலைக்கிறது தான் நானும் தின்னு தொலைக்கிறேன். அதை ஏன் இப்படி வெடுக்குன்னு பேசுறியா? அப்போ நீ கடுக்கு புடுக்குன்னு பேசினா அப்போ நான் வெடுக்குன்னு தான் பேசுவேன். கோபத்துலேயும் முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க? செய்வதை செஞ்சு பெத்தாங்க. எந்த ஊரில் போய்? மூணாறுல. எவ்வளோ வாங்கினாங்க? 3000. நக்கல் பண்ணிருக்கியா? கல்யாணம் செஞ்சு தான் பெத்தாங்க. அதையே இப்படி கடுப்பாக பேசுறியா? அப்புறம் நீ ரூபா பேசுனா அப்போ நான் கடுப்பாக தான் பேசுவேன். கோபத்துலேயும் முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க இந்த ஜாக்கெட் தச்சு மாட்டினாங்களா இல்லை மாட்டிட்டு அப்புறமா தச்சாங்களா? தைச்சவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்போ மிஷினை வித்துட்டான், என் கூட பேக்க தூக்கிட்டு திரியான். அப்படியா? ஏங்க என்ன என்ன தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கே, ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறது தெரியும் சடணும். ஏன் வந்ததுலேருந்து கோபமாகவே பேசுறியா? நீ ஏட்டிக்கு போட்டி தாவே பற்றி எரிச்சா பார்த்து கோபத்துலேயும் முகம் கலையாதாங்க இருக்கு. போலும்ப்பா மூடு. நானும் எத்தனையோ பெண்கள் பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொள்ள பொம்பளையை பார்த்துருக்கீங்க. ஏண்டி நான் என்ன அவிச்சாரிப்பேலா? அது இல்லைங்க, ரோட்டில் இப்படி போகையில் வரையில் எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஆலங்குடிங்கிற இந்த ஊரில், அதுவும் இந்த மேடையில், அதுவும் இப்போ தாண்டி இப்படி பார்க்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும், நீ 5 மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேன்னு தெரியும் எனக்கு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தலை துற. அதை சொல்லுங்க. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போகிறேன், விடியறதுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடியற வரைக்கும்னா ஒன்னொன்னா பல்லு அடிச்சு பிடுங்கயோ. பல்லுல மாட்டிக்குமே, என்ன அவ்வளவா இருக்கு. உங்களையெல்லாம் எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ, மறுபடியும் சொல்கிறேன், உங்களையெல்லாம் எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் இந்த கிரண்ட கால் இருக்கு பாருங்க, அது இழுத்து சாவேன். சாகட்டுக்கு செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வாரி அவன் செருப்பை கொட்டி அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடுங்கி போடுவேன், நக்கி போவேன், முண்டை வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை பாசம் இருக்காதா? நிறைய இருக்கும். எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நாமருதாப்ப நானும் பொறுக்க மாட்டாம வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் வெளியில் சொல்கிற விஷயமா? தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. ஐயோ பாவம், இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் ஒரு சும்மா ஆத்தாடி திடீர்னு கோவம் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கடி. இப்படி கோவம் வருது உள்ளபடியே. உங்கள் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். நீ அது தெரிஞ்சுக்கிட்டு உண்மைங்க. நாடக உலகின் செவாலியர், சகலகலா வல்லவர், நடிப்பின் பல்கலைக்கழகம், தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க, பல பட்டங்களுக்கு சொந்தக்கார. எல்லா நாடகத்திலையும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை ரொம்ப பேர் ஆடுறாங்க. எல்லா நாடகத்திலையும் எல்லா பேசவும் செய்யக்கூடிய ஒரு ஆக சிறந்த கலைஞர் யாருன்னா அது ஆர்பி ஹரிஹரன் தான். ஆமாம்.
உங்களுக்கு நியர் நீங்க தான். என்ன இருந்து என்ன ஒண்ணு? ஆனா இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்குள்ளே இவ்வளவு சோகத்தை வச்சிருக்கானே. வச்சுட்டானே. எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன். நாதாரி இப்ப இவங்களுக்கு எதுக்கு கல்யாணம், இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டின்னு கேட்கிறேன். அதான் நானும் கேட்கறேன். உள்ளபடியே உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்க எங்கடி கொண்டு வைக்கிற? வெளிச்சமா இருக்கட்டும். நான் தடுமாறுறாங்க இல்ல பாவம். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. சண்டால எத்தனை நன்றி பாட்டு அலச பாடிவிட்டான். இப்ப தொர்ராஜுக்கு தான் கை தட்டும். இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த பெருமையெல்லாம் உங்களை தான் சேரும். அது சரி, இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்குள்ள உள்ள அதாவது ஒரு பெண்ணுக்கு பூவா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அக்கம் பக்கத்துல கூட வாங்கி கொடுக்கலாம், அண்ணன் தம்பி வாங்கி கொடுக்கலாம். ஆனா இல்லறம்ங்கிற ஒரு சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? அது அந்த புருஷன் தான் கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? நாளைக்கு பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? அதைத்தான் நானும் கேட்க. பருவத்துல பயிர் செய்யணும் இருக்காங்க. அதான் ஒரு மயிரும் செய்யலைங்கன்னா அப்புறம் பயிர் செய்யணும். உள்ளபடியே உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். இந்த வாரம் ஏன் சாமி பால் குடிக்கிறியா? மூச்சு முட்டிரும். பேர் என்ன? சுகரா? யாருக்கு? சுகனா? அன்பு தம்பி சுகன் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் துரைராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். பரிசினை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் இருவரின் சார்பாக நன்றி இழந்த வணக்கம். அது எங்கள் இருவருக்குமே சேரும். ஆமா. ஆனா இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் நான் கேட்கிறேன், ஒரு வாரிசை யாரால கொடுக்க முடியும்? அது அந்த வெண்ணெய் தான் கொடுக்கும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? என்ன நக்கல் பண்றீங்க? இல்ல இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? பேசாம பெத்த வீட்டுல இருந்திருக்கலாமே. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை அப்படி நாசம் பண்றது பண்ணிவிட்டாங்க. செய்ய முடியாத நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு கல்யாணம் பண்றாங்க? பாடாது பேரு. உள்ளபடி உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். உண்மைங்க. இப்போ ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது வந்து காதுக்கு. இந்த மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, கை விரல் இருக்குல்ல, இந்த விரலை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். சரி சரி. இது வந்து மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கோழி இறகு வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட மூடு. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு தான் சொல்கிறான்னு பார்க்குறேன். நக்கல் மாரி பண்ணுறேன் மத்தியால. காது அரைச்சா கோழி இறக்க விட்டு குடையவா, மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொரியவா. அப்போ இது பழைய தேஞ்ச விளக்க மாற்று கட்டை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நெருப்பில் வாட்டிக்கிட்டு அடி சட்டார்னு. இங்கே வாங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இங்கே வாங்க, இவ்வளோ அழகா இருக்கிய, என்ன தைரியத்தில் தனியாக வந்திருக்கிய? தனியாக ஒன்றும் நான் வரல, எங்கள் குரூப்போட தான் வந்தேன். எங்கே உங்கள் குரூப்பு? முதல்ல ஒருத்தி வந்தால. ஆமாம், அது யார்? வேற யாரும் இல்லவ. நானும் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து மொட்டை குண்டியாக தெரிஞ்ச காலத்துலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்டினா? ஃப்ரெண்டுனா ஆம்பளை, ஃப்ரெண்டினா பொம்பளை. சிறு குழந்தையிலேருந்து. இப்போ காலையில் குளிக்க போனால் ஒரே பாத்ரூமில் 2 பேரும் மொட்டை குண்டியாக குளிப்போம். சாப்பிட்டா
ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம். பள்ளிக்கூடம் போனா ஒரு பையில புத்தகம் கொடுவோம். ஓஹோ, ராத்திரிக்கு படுத்திருக்கையில ஒரு வாயில தான் நான் கீழே அவன் மேலே. இனிமேல் அப்படித்தான். என்ன அது சரி, அவ்வளோ ஒற்றுமையா? ஆனால் பாருங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ ஒற்றுமையா இருக்கீல்ல, இப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும் பாருங்க. வாயை கழுவிட்டோட எப்போ பாரு பிரிவு வரும், தொலைஞ்சு போகும், மயிர புகை. எதுக்காண்டி சொல்றேன்னு கேளுங்க. முன்னாடி சிறு குழந்தையா இருந்தீங்க, இப்ப அந்த பருவத்துக்கு வந்துட்டீங்க, கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு திருமணம்னு ஒன்று நடந்ததுன்னு நீங்க உங்க வீட்டுக்கார வீட்டுக்கு போயிருவீங்க, அவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தா அவங்க வீட்டுக்கார வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப பிரிவு தானே அது. அதனால சொன்னியா நாங்க கல்யாணமே பண்ண மாட்டோம்ல. பாக்குற தப்பா பேச மாட்டாங்களா, வயசுக்கு வந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா வச்சிருக்கான்னு. அதை மீறி கல்யாணம் பண்றேன்னா அதுக்கு ஒரு யோசனை வச்சு. என்ன யோசனை? 2 பேரும் ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்டோம்னா ஒரு வீட்டுல இருக்கலாம்ல. கேட்க நல்லா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வரா. தினமும் சக்காலத்தி சண்டை நாரும். அதெல்லாம் வராது. டேய், வட்டி சோத்தை விட்டு கொடுப்பா, இந்த சாப்பிடுன்னு. வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். என்ன ஐடியா? இப்போ வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அதில் 3 நாள் என் கூட இருப்பார். சரி. 3 நாள் அவ கூட இருப்பார். இன்னும் 1 நாள் இருக்குல்ல, இந்த ஜிஹெச்சில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். இந்த ஆஸ்பத்திரிலையா? ஏன்டி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு? அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி பண்ணணுமா இல்லையா? தட்டிக்கிட்டு முண்டப்பையன் இதே வேலையாட்டான். அவனுக்கு அதுதான் வேலையை. சோத்துக்கெல்லாம் அவன் சம்பாதிக்க வேண்டாம். அப்புறம் என்ன சோத்துக்கு என்ன அவனுக்கு? நாங்கள் பார்த்துக்குருவோம். எப்படி? என் கூட 3 நாள் இருக்கும்போது அவன் 100 நாள் வேலைக்கு போயிடுவான். ஓ, 3 நாளைக்கு அவ கூட 3 நாள் இருக்கும்போது நான் 100 நாள் வேலைக்கு போயிடுவேன். ஓஹோ, அப்போ அவனுக்கு வேலையே 1 நாள் மட்டும் இந்த 3 பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிங்க புலிகால மாதிரி வளர்க்குறவனை. என்னைக்கு அதுல கோளாறு விடுதோ உண்டைய காயடிச்சு கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு ஏற்றி விட்டு வேற ஐடி தப்பு பார்த்து. ஆமா, அதுக்காகவே வச்சு சோறு போடுறோம். அதை கூட ஒழுங்கா செய்யலடா. அப்புறம் என்ன செய்யா? என்னடி ஒரு மார்க்கமா நிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் என்னத்தான் இருக்கேன். அப்படியே நடிப்ப கள்ளி. சரி, பிரபல ஆல்ரவுண்டர் மாரியப்பன் ஆல்ரவுண்டர் நினைவாக இங்கே ஆல்ரவுண்டு வாசிக்கும் அருமை அண்ணன் RM துரைராஜ் அவர்களுக்கு கும்மங்குளம் கணேசன் அன்னார்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். பரிசினை வாரி வழங்கிய கும்மங்குளம் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்துக்கு நான் அதான் ஆல்ரவுண்டுக்கு வர்றதுக்கு மாரியப்பனை பார்த்து இந்த லைனுக்கே வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். காரணம், அவர் அப்போ காலில் தான் 2 காலுக்கு நடுவில் வச்சு வாசிப்பாங்க. அவர் மேடையில் உட்கார்ந்துருக்கதே அது ஒரு அழகாக இருக்கும். அவர் அந்த மேடை அப்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். அவரை பார்த்து அந்த தொழிலுக்கு வந்தேன். அவர் நினைவாக பரிசினை வாரி வழங்கிய அண்ணன் கணேசன் அவர்களுக்கு கலைக்குழும் சார்பாக நன்றி. வணக்கம். நன்றி. நீ நேராக அவர்கிட்டே கூட சொல்லிட்டு வரலாம். பாவி மாலை வாய் நல்ல வார்த்தையே வராதாடி. ஆமா, பெரிய வர நாங்க நல்லவங்க எல்லாம் புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு உங்க வாயில வருது. மட்டும் அந்த வார்த்தை வர பிச்சு போடுவே. நீனு இன்னும் 4-5 டிக்கெட் இருக்குதுன்னா நாடக உலகத்துல முக்கியமா இருக்கணும். ஏன் உங்களை வச்சு நாங்க நிறைய நாடகம் பழகணும். வளர்ந்து வர நடிகர்லாம் நிறைய கதை நாடகம் பழகணும். நாங்க இருக்கோம். நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுப்பா? அதெல்லாம் இந்த வருஷம் பாடம் அப்படிதான் நான் நினைச்சேன். சரி சரி, உனக்கெல்லாம் வந்து இதுல இதை வைக்கணும். கூப்பிடுங்க அம்மா.
அம்மா நலவோடு புகழோடு வாழ்க வளர்க வாழ்க வளர்க. இன்னி நான் வளர்ந்தானே கொட்டை உடத்த அடே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். ஏய் இந்தாடி, ஏய் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு. ஏன் அப்பா அப்படி சொல்றாரு? அவன் இருந்தாலும் அதில் விட்டு கூட அதில் விட்டு கூட. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி நல்லா இருக்கியா இல்லையாடி? இல்ல நல்லா இல்லையா? சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா இல்ல. அவன் நீ நல்லா நல்லா இருக்கா? இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கலாம். நீ நான் சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அவன் சந்தோஷமா தான் இருக்கா, ஆரோக்கியத்தோட இருக்கா. உங்களுக்கு தெரியுமா? நான் ஆரோக்கியத்தோட இல்ல அந்தோனியும் கூட இல்ல. ஏய் தனியா தானே. ஆரோக்கியம்னா யாரு? அந்தோடினா யாருடி? ஆரோக்கியம்னா உடம்பு ஆரோக்கியம். ரெண்டு பேருமே மிருதங்க வேலை பார்க்குறீங்க, சிம்மக்கல்ல இருக்காங்க மதுரையில். அப்ப நீ யாரு கூட இருக்க? அப்ப உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இல்லையா? அவ யாரு கூட இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவ யாரை வச்சிருக்கான்னு தெரியுமா? அவங்க திரும்பி பார்த்துக்கிறாங்க. அவன் தெரியாம நடிக்கிறாங்களா? சரி அப்பா சொன்னாங்க கண்ணு கருத்தமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் சரிங்கம்மா. பார்க்கணும். வந்தமா காவல் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ம்? அவள நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆ. கும்மி அடிச்சு விளையாடலாம்னு நினைக்கிறேன். அடி அள்ளி நொறுக்கி அள்ளி போடுவோம். நான் கும்மி அடிச்சு விளையாடலாம் நினைக்கிறேன். நீ என்னடி நினைக்கிற? தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம். ஆத்தாடி. ஏய் ஆ? அவங்களுக்கெல்லாம் கும்மி அடிக்க தெரியும், உனக்கு தெரியுமா? பொய் பொய் அடிக்கல, நான் டிகிரி முடிச்சேன். பொய் தான் சொல்லுவ. ஏய், அப்படியே உனக்கு என்னென்ன பேசுறது கும்மி பூரா தெரியும்? பித்தலாட்டமே பேசுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? சி டிகிரி முடிச்சிருக்கியா? அப்பா அவ பேசுறது பொய்யா பேசுறாப்பா. ஏய் சத்தியமா டிகிரி முடிச்சாங்க. ஏய் சும்மா கதையெல்லாம் விடாத. எங்க உனக்கு காமி? என்னென்ன கும்மி சர்டிபிகேட் தெரியும்? வச்சிருக்கியா? நாக்கு சான்றிதழ் வச்சிருக்கியா காமி? சான்றிதழ் வச்சிருக்கியா? சத்தியமா. சான்றிதழ் வச்சிருக்கியா? ஆ? சான்றிதழ் வச்சிருக்கியா? எங்க வீட்டுல இருக்கு, இங்க வரல கையில கொண்டு வருவாங்களா? பட்டா ஏய் இந்தாடி, ஏன் பட்டா உனக்கு என்னென்ன கும்மி தெரியும் சொல்லு அம்மாட்ட. வட்ட கும்மி, வட்ட கும்மி, நீட்ட கும்மி, நெட்ட கும்மி, புலவர் கும்மி, அண்டர் கிரவுண்ட் கும்மி. ஏடி ஏகப்பட்ட ஐட்டம் சொல்ற? கும்மிக்கு எல்லாமா கிளாஸ் இருக்கு. பிசிக்கல் எஜுகேஷன். பேசுற சொல்ற கும்மி இல்ல இல்ல அவ சொல்ற கும்மியுமே கொஞ்சம் வித்தியாசமான கும்மியா இருக்கு. சொல்றாமா? ஏ அது என்ன கும்மி? அண்டர் கவுண்டர் புலவர் கும்மி. அது என்னடி கும்மி அப்படின்னா என்னடி? புலவர்னா பூன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் வட்டமா நின்று அடிப்போம், அதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புல அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. அண்டர் கிரவுண்ட் கும்மி எல்லாம் நான் சொல்லி தரேன், அப்படியா? நீங்க சாங் ஓபன் பண்ணுங்க. அப்படி சொல்லு. ஓகே. தென்னன்னாதீனம் 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 தன்னாலே தென்னன்னாதீனம் ஒன்னாம் படி எடுத்து வசந்த பூவா வரவரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி இன்னொரையன பேச்சிய தல மாறிய மன சித்திர கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு போக்குது ஆத்தா வரல பூஞ்சோலைக்கு ரெண்டாம் படி எடுத்து ரத்தின கிளிய ஒரவரம்மா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமி இன்னொரையன பேச்சிய தல மாறிய மன சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பெண்ணுக்கு அழகு போக்குது ஆத்தா வரல பூஞ்சோலைக்கு தென்னன்னாதீனம் 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 தன்னாலே புலவர் கும்மி. அம்மா காஞ்சனா பேய் மாதிரி ஆடுறாமா. காஞ்சனா மருதாண்டி பண்ற. ஐயோ அவ எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அவ பண்ற மாதிரி நீ பண்ணுவியா? நான் சொல்றேன், இதுக்கு பேர் புலவர் கும்மின்னு சொன்னேன். ஏய் இத பார்த்தா ஃப்ளவர் கும்மி மாதிரி தெரியல. பழிக்கிறியா? நான் உங்களுக்கு சொல்ற புரியல. நீ உண்மையாவே படிச்சிருக்கியா இல்ல இவள இது எப்படி நின்னு அடிக்கணும் முதல்ல. ஃப்ளவர்னா என்னடி? பூன்னு அர்த்தம். இது பூ கும்மி. இது எப்படி அடிக்கணும்னா கும்மி மாதிரியா இருக்கு. 3 பேரும் அக்கனா மாதிரி நிக்கணும். அடுப்பு கூட்டின மாதிரி. பள்ளி மாதிரி. இப்படி நிக்கணுமா? கொஞ்சம் வளர்த்தியா இருக்கு. பாருங்க, பரவாயில்ல. அப்ப நீங்க நடுவுல வந்துருங்க, நான் போய். இல்ல, முதல்ல அடிக்குமா 3 பேர் குடிக்கணும். புரியணுமா? அப்ப 3 மண்டை ஒண்ணு சேரும். ஓ 3 மண்டை ஒண்ணு சேருமா? அப்ப மொட்டு மாதிரி இருக்கும். முட்டு. அதான். மொட்டு மொட்டு. விரியிற சரி எதுக்கு ஆட்ற? பூ குலுங்குது அப்படி விரிஞ்சு. பூ அப்படியே குலுங்குது. ஏண்டி இது எங்கடி எடுக்கிறது? இது கீழன்னு பார்த்தா தெரியும், மேல எலியாப்ல வந்து இந்த ஷாட் எடுக்கணும். ஏய்
இத பார்க்க எப்படி நல்லா வாடி இருக்கும். அதாவது 3 மண்டையும் சேரும் பொழுது மொட்டு அப்படியே போட்டனால தெரியும். தொழில் துரோகம் பண்றா. யார் இவளா? இவளா? இந்தாடி ஏய் இங்க வா. ஏமா இங்க இரு. இது என்ன அம்மா இருங்கம்மா. வெளிக்கு போன பொம்பளை முடிச்சிட்டு இருக்க மாதிரி முடிச்சிட்டு இருக்க. ஏய் இந்தாடி வட்ட கும்மி நீட்ட அந்த கும்மி இந்த கும்மி எல்லாம் சொன்னேன். ஆமா. ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் உன் மனசுக்குலாம் நல்லா ஏய் நீ வந்து தொழில் துரோகம் பண்ற. இது நல்லது இல்லடி. நானா? அப்புறம் என்னடி அம்மா கேக்குறானே விவரம் தொழில் துரோகம் பண்ற. எல்லா கும்மியும் சொன்னேன். போய் ஏண்டி தொழில் துரோகம். சத்தியமா இவ்வளவு கெட்டனமா இருப்பேன். இவனை வேலைய விட்டு தூக்குங்கம்மா. வேணாம். நீங்க தூக்கிட்டேன் கத்துக்கிறீங்களா பொடி. அம்மா வழி ஆமா, பெரிய கலெக்டர் ஆபீஸ் ஒத்தியோகம். ஹலோ இந்த காடுல இன்னொரு காட்டுக்கு போய் காட்டி ஆடிட்டு நான் சொல்றேன் கேளுங்க. இந்தாடி ஏய் இந்தாடி ஏய் அவர் சொல்றத கேளண்டி. எல்லா கும்மியும் சொன்னீல. எஸ். அண்டர் கிரவுண்ட் கும்மின்னு ஒன்னு சொன்னியா? பத்தியா சொன்னனா? அந்த ஆட்டம் அங்க. அது அண்டர் கிரவுண்ட்ல தான் அடிக்கணும். ஏய் இங்க இரு. ஹலோ அப்பனா அந்த தொழில் கொடுக்க கூடாது. உனக்கு கெட்ட எண்ணம் அப்படிதானே? நான் சொல்லி தரேன். ஆனா விரதமா இருக்கணும். பொறாம பிடிச்சோமா. சொல்லி கொடு. அம்மா அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது அடிக்க நீ கூடாது. என்னடி சாப்பிடு? ஓஹோ அச்சச்சோ நான் சாப்பிட்டுனே. மீன் குழம்புல சாப்பிட்டா நான் சாப்பிடல. ஏய் ஆனா பிரச்சனை இல்ல. 12 மணிக்கு மேல ஆயிருச்சு. நேத்து முடிஞ்சிருச்சு. இது இன்னைக்கு புது நாள். அம்மா அப்ப போய் குளிச்சுட்டு வாங்க 2 நிமிஷம். ஏய் ஏற்கனவே குளிச்ச மாதிரி தான் வெறுத்துருச்சு. சொல்லி தரேன். ஆ அவ்வளவுதானே? ஆ இப்ப பாருங்க வேடிக்கை. எல்லாத்தையும் மொத்தமா காட்டிரு. கடைசியா துண்டை போட்டு ஏய் என்னடி எல்லாத்தையும் காட்டிட்டு துண்டை போட்டுக்கிட்டு இருக்க? கராட்டத்துல பார்த்தது இல்லையா? மட்டார் குத்திட்டு அப்புறம் சால்வ் எடுத்து முடிக்கும். அது எதுக்கு இப்படி போடுறாங்க? ஏண்டி ஏய் இதுக்கு இவர்தான் எங்க அவரு? அண்டர் கிரவுண்ட்னா அடியில கொடுத்து அடிக்கிறதுன்னு எங்க அர்த்தம். அவரு? எங்க இந்த ஆல்ரவுண்டர்? அம்மா அம்மா. நீங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்துட்டீங்க தானே? ஏய் நீ கருப்பு கலர் சட்டி போட்டுருக்க. ஐயோ இதுக்கு தான் நான் கூட்டத்துல அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏய் நாங்க அந்த கும்மி கத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. கும்மி பாடுங்க சரி. இடையில ஒரு அழுகுற சத்தம் கேட்டுச்சு. யாரு பாடுனது? இவர் மறுதடவை எனக்காக பாடுறீங்க. ஏய் நான் நிறைய இடத்துல நாலாம் படி எடுத்து பார்த்திருக்கேன். கும்மி வெட்டும்போது ஒரு ஆள் மட்டும் தனியா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். நாலாம் படி எடுத்து நகரத்தில் ஒருவர் மாமதுரை விசுக்குன்னு கிடக்கு கண்டா இது ஒரு பாறை போடுற மாதிரி. சரியா என்ன பாச்சு? சரியா போயிட்டு வா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசில என்னை கூப்பிடுவான். போயிட்டு என்னடி பண்ண கர்மம்? கர்மம் பிடிச்சவள ஆம்பளைக்கு மேல திறந்து கர்மம் விடுவாங்க. கர்மம் சொல்ல சாமி. பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா அப்பா இங்க ஃப்ரீ. ஏய் நீ பொம்பளை தானே நெசமா? இப்படி போய் ஆம்பளைக்கு இந்த மேல பாக்குறியா 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 போட்டோ பாக்குறியா பாக்குறியா
பாக்குறியா போட்டோ பாக்குறியா? கூப்பிடாதீங்க ஏய் ஏங்க உச்சாரணம் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்காடி. எரும மாடு ஆம்பளைங்களாம் இருக்காங்க. இம்புட்டு ஆம்பளை வெக்கமா இல்ல? ஏய் இப்படி போய் அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. அசிங்கமா பண்ண அழகாசம் போட்டோ எடுப்பானா? போட்டோ எடுத்தாரா? எதுலடி? செல்லுல. செல்லு புகஞ்சு போக இப்பதான் பளிச்சுன்னு தெரியுது. இப்பதான் சார்ஜ் கும்முன்னு ஏறி. ஏய் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாதா? ஆம்பளையில பழி வாங்கத்தான் நான் செஞ்சேன். எதுல என்ன பழி வாங்க போற? நீ பாத்திருக்கியா? எதை? நீங்க பாத்திருக்கீங்களா? ஏய் லூசு முண்டை, எதை பாத்திருக்கீங்க? நம்ம ரோட்ல நடந்து வரும்போது இந்த ஆம்பளைய நம்மளை பார்க்காத மாதிரியே போஸ்ட் மார்ட்டத்தில் நின்றுக்கிட்டே உனக்கு இருப்பாங்க பார்த்திருக்கியா? ஆமா ஏன்? அவங்க நம்மளை பார்க்காத மாதிரி அடிக்கிறதில்ல, நம்ம பார்க்கட்டும்னே அடிப்பாங்க. ஏண்டி? என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்கமே இந்த பூரா ஆயிரம் மீன் குஞ்சாட்டை. எப்படி உனக்கு தெரியும்? அட சோதியெல்லாம் உனக்கு இருக்கிறாப்புல பாதி வேட்டிலே போயிருது. ஐயோ அழகெல்லாம் நேற்று தேடுறேன் உள்ள கையை அப்பா லெதர் தான் வருது. அப்பா அது மொரட்டு பீஸு அது. ஆமா சரி விடுங்கம்மா. அதுக்காகத்தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்தத்துக்கு ஏய் பழி வாங்குறதுக்கு வேற இல்ல அடி. இதுல ஆடி போய் பழி வாங்க. ஏய் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுலயே நம்ம செய்யணும். சின்ன பிள்ளை சாம வீடு வந்து ஏய் சின்ன பிள்ளை வெள்ளாவடி வெள்ளாம வீடு வந்துச்சா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே. ஏய் எரும மாடு கீழே பாரு முதல்ல. இது என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு காலம் குடும்பத்திருக்கேன். தம்பி தம்பி எங்க டே அங்க எங்க பாக்குற? உனக்கு கீழே பாரு. எனக்கு நானேவா பாத்துக்க. தம்பி சீ சரியா உள்ள போய் அந்த கண்ணாடி எடுத்துட்டு வாரியா? தொப்ப மறைக்குதோ? பூத கண்ணாடி எடுத்துட்டு வரவா தொப்ப மறைக்கிறாங்க. ஏண்டி ஏய் முகத்தை தான் மூடணும். நாளைக்கு பாக்குறவ என்ன சொல்லுவா? ஏன் மூஞ்சில முழிக்காதே அப்படிதான் சொல்லுவா. யாராவது ஏன் இதுல முழிக்காதுன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி சொல்லாத. இப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம். மரியாதையா போயிரு, கொளுத்தி புடியும் கொளுத்தி. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? நீ தான் பேர் வெட்டி வச்சிருக்கிய கொள்ள இடத்துல. இது யார்ட்டு பேரு? எங்க வீட்டுக்காரரு. யாரு? ஆலண்டுக்காரர் தானே. ஃபோன் நம்பர் வேற நம்பரா இருக்கு. அது பழைய ஓனர் பேர் இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கு. பாத்துரி கண்ட இடத்துல புலங்காத டேமேஜ் ஆகிற போது. அதெல்லாம் தெரியும். நான் போய் ஆம்பளையால கூட்டி மாட்டு ரவி சாரப்பா. அந்த பாட்டா பாடுறேன். என்ன பாட்டு? அந்த பாட்டை பாட சொல்லி நீ வீட்டுக்கு போறது சிரித்து சிரித்து என்னை சிறகடித்தாது. அந்த பாட்டு நாடு சிரிக்க வேணும் பாடணுமா? அந்த பாட்டு என்ன பாட்டுங்க? அன்பே அன்பே கொள்ளாதே. அதுல சிரிக்கணுமாமே. ஐயோ சிரித்து சிரித்து என்னை ஆலோலம் சோ ஆலோலமே. குளிக்கலாம்னு போனேன். ஏய் என்னடி இப்படி அரையும் குறையுமா வந்திருக்க? மோட்டர்ல தண்ணி வரல. ஏய் கையில யாரோடது? இல்ல பாவாடை எடுத்துட்டு போறதுனால எங்க வீட்டுக்கார கையில எடுத்து அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு அது மொட்டை குட்டியா தெரியும்டா.
இருக்கு நம்ம கருவம் கன்றாரு. கச கச மூடு மூடு சி மூடு. ஐயோ பத்தலையே, நான் என்ன பண்ணுவேன்? மூடு அது நல்லா மூடு. கதிராடையான வித்து கௌரவத்தை துரைராஜ் வீட்டுக்கு பாரு மாமா அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஏய் இந்தடி மைக் எடுத்து மட்டும் போந்துடும் முகரே. ஏய் யார் இது? எங்க வீட்டுக்காரர். இந்தாருங்க. ஏய் யாருங்க அது? இதான் என் பொண்டாட்டி. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கனா இல்ல ராஜவாளைய நாய் வளர்த்து வச்சிருக்கனா? ஐயோ தப்பா கேக்குறேன். அப்ப என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டிமா நீங்க வேற இது கண்ண பொண்டாட்டி. உள்ள முகரேன் பாரு. நாளைக்கு ஆலங்குடி ஊருக்குள்ள எல்லாரும் சிரிக்கிற கண்ணார் பொண்டாட்டி இப்படி வந்துச்சுன்னு வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? நீங்க தான் சோறு திங்கிறியா? சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? என்னைய மட்டும் திட்டுங்க. நீங்க சோப்பு வாங்கி கொடுத்துருந்தா நான் அங்கேயே குளிச்சிருப்பேன். சோப்பு கேட்டா நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னா ஒரு நாளைக்கு சோப்பு இல்லாம குளிச்சா என்ன வெங்காயம்? அப்புறம் வந்துட்டு நீங்க தான் அப்புறம் நல்லா கமன்னு மணக்கலங்குறீங்க. சரி உனக்கு சோப்பு வாங்கணும் அவ்வளோதானே. என்ன சோப்பு போட்டு குளிப்ப? 501. உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதா? 501 சோப்பு போட்டு நீ எப்போ குளிச்சு வர்றது? ஏய் லூஸ் மாமா, 501 சோப்போட பேரு. அப்படி ஒரு சோப்பா இருக்கு? அடியா அது இருடு. வாங்க மாமா. அடி அரிப்படுத்து சிரிக்கி. இந்தாங்க பொண்டாட்டி இப்படியே பேசிட்டியா? சரி உனக்கு சோப்பு நான் வாங்கிட்டு வரேன். ஒன்று இதை மூடு, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கணும். நான் மாமா போயிட்டு சோப்பு வாங்கிட்டு இன்னைக்கு பாரு பூவு அல்வாலாம் வாங்கிட்டு வர்றேன். ஃபர்ஸ்ட் நைட் வீட்டில் யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சோப்பு வாங்கிட்டு வந்து எனக்கு இனிமாவா கொடுக்க போறேன். ஏய் குளிக்கிறான் முதல்ல, குளிச்சாக்கப்புறம் நமக்கு ஓகே. சரி நீ போய் என்ன பண்ற? இனிமேல் இந்த மாதிரி வராது எனக்கு உங்க பெத்தவ என்னடி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? சரி விடுங்க. பொம்பளை பிள்ளைனா அச்சா மடனான பயிர்ப்பு இருக்கணும். பைப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கணும். சரி இது எது நடந்தது சரி. இனிமேல் இப்படி வரக்கூடாது சரியா? வீட்டுக்கு தான் இருக்கணும். இது நான் மட்டும்தான் பார்க்கணும். இப்படி ஊர் ஆலங்குடி ஊருக்கே காட்டக்கூடாது. போய் குளிக்கிறியா? மாமா போயிட்டு வந்துடுவா சரியா? அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீம்பாக, உன் பாவாடை பூவில் நான் பாம்பாக, காம்பாக வந்தேன் நீம்பாக, அடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குடிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து. என்னடி பண்ண? மியூசிக் மாமா. நல்லா கொடுத்தா மியூசிக் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது சரி நீ போய் குளி. மாமா போய் சோப்பு வாங்கிட்டு பூ வாங்கிட்டு அல்வாலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மாமா வீரத்தை பாக்குறே. வேட்டியை மடிச்சு கட்டினேன். நீ முதல்ல வீரத்தை பார்க்கலாம், வேட்டியை பாருங்க. என்னமோ புதுசா பாக்குற மாதிரி அங்கே போய் பார்ப்பேன். காய போட்டுருக்காங்க மாமா. 2 பேரும் கீழே இல்ல கீழே சூச்சு போயிட்டியா? ஒரு நாளைக்கு ஏமாமா சூச்சு போயிட்டியா? உங்க பேக்ல விட்டு கழட்டி போட்டடி. அது சரி நீ போய் குளி. இங்க பாரு இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது. மாமா போயிட்டு வந்துடுவா. போய் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சமத்துக்குள்ள போங்க. சொல்லு சொல்லுடி. துண்டா மறந்துட்டீங்க. அப்பா உச்சா போயிட்டீங்களா? பின்னாடி ஈரமா என்ன அதுல போட்டுனே ஈரமாயிருச்சு. சுச்சு போயிட்டு பொய் சொல்றது பாரு. காமராசர் சிலை இட்லி கடை கதிரவன் அவர்கள். காமராஜ் சிலை அருகில் இட்லி கடை நடத்தி வரும் அருமையனன் கதிரவன் சார்பாக சகோதரர் கலைச்சுடர்மணி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 51 பரிசாக வழங்கியுள்ளார்கள். பரிசினை வாரி வழங்கி நல்ல உள்ளத்திற்கு கலைக்குழு சார்பாக நன்றி. நன்றி இழந்த வணக்கம். அப்பா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போலாம்னு இருக்கேன். என்ன வேண்டுதல்? அப்பா அந்த ஜென்மத்தில் ஏதோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தொர்ராச்சப்பாவாக பிறந்துட்டீங்க. அவரு ஹரியப்பாவாக பிறந்துட்டாரு. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அப்படி பிறக்க கூடாது. அப்புறம் நீங்கள் தொர்ராச்சப்பாவே பிறங்க. ஆனால் அவ ஹரிணியாக பிறக்கட்டும். பிறந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு உங்களை கல்யாணம் பண்ணி 100 ஆண்டு பல கோடி 100 ஆண்டு இன்புற்று வாழணும்னு இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய சாமிகிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். அது சரி. ஏன் 100 ஆண்டு காலம் வாழ்றதுக்கு உயிரோடு இருந்தா தானே?
அட அடுத்த ஜென்மத்துலங்க. அடுத்த ஜென்மத்துல இவளை கட்டினா இந்த கரண்ட கால் ஜென்மத்திலே 5 டவுசர் போட்டிருக்கேன் பயந்துக்கிட்டு. அச்சச்சோ. இவளை கட்டினா கரண்ட கால் இழுத்து தான் ஜாகணும். அப்படின்னா அது போரோட ஒரு திங்கிற மாடு. அப்படின்னா புடிங்கி போட்டா பத்தாது. அதனால நமக்கு அது சரியா வராது. அவ்வளவு பாசமா இருக்கே அப்புறம். பாசம்லாம் உண்மை. ஆ. நான் நானாவே இருப்பேன், அவ அவளாவே இருப்பா. அப்ப வேணாமாவ? ஆ, அப்ப இம்புட்டு வேஷமா? அம்புட்டு பொய்யா லடிப்பா. அப்பா அந்த பொம்பளைய நம்பாதீங்க. இந்த புள்ளைய உள்ள விட்டா நம்ம கொல்ல பேர இழக்கிற மாதிரி ஆயி பேர வேண்டாம். குடும்பத்துக்கு ஆக மாட்டா. ஆலோல